ஹாய் தளபதி அண்ட் வெல்கம் டு மை சேனல். ஸோ நம்ம சேனலில் நம்ம தளபதி விஜய் பற்றின லேட்டஸ்ட் அப்டேட் பற்றி தான் பார்த்துட்ருக்கோம். நம்ம தளபதி விஜய் 2026 தேர்தல் நோக்கி கடந்த சில வருடங்களாகவே மிக தீவிரமான பிரச்சாரத்தை மேற்கொண்ட நிலையில் அதன் விளைவாக பார்த்திங்கன்னா தமிழக மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய வரவேற்பு நம்ம தளபதிக்கு விஜய்க்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனுடைய விளைவாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2026 தேர்தல் சமீபத்தில் நடந்து முடிஞ்ச நிலையில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் வந்திருக்கு. ஸோ அதற்கு முக்கியமான காரணம் நம்ம தளபதி விஜய் அப்படின்னு தான் சொல்லப்படுது. ஏன் அப்படின்னா, அதாவது தமிழக வரலாற்றிலே பார்த்திங்கன்னா கடந்த 30 ஆண்டுகளாக தமிழக சட்டமன்ற தேர்தலில் 70லேருந்து 80% தான் வாக்குகள் பதிவாகிருக்கு அப்படிங்கிற நிலையில் முதன் முறையாக 82%, அதாவது கிட்டத்தட்ட 83% வாக்குகள் பதிவாகிருக்கு. மக்கள் ரொம்ப ஆர்வமாக வாக்களிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கு மிகப்பெரிய காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம தளபதி விஜய் 2026 தேர்தலில் களத்தில் இறங்கிறதுனால தான் இப்படி ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த நிலையில் தமிழக சட்டமன்ற தேர்தலோட முடிவுகள் பார்த்திங்கன்னா வருகின்ற திங்கட்கிழமை ஓட்டு எண்ணிக்கை பிறகு அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுற நிலையில் பலரும் பல கருத்துக்களை சொல்லிட்டு வராங்க. அதாவது அதிமுக தான் வரும், திமுக வரும், டிவிகே தான் வரும்னு சொல்லிட்டு பலரும் பல தரப்பட்ட கருத்துக்களை தெரிவிச்சுட்டு வர நிலையில் தமிழக காவல்துறையைச் சேர்ந்த முன்னாள் IPS அதிகாரியான திரு ரவி அவர்கள் ஒரு கருத்தை வெளியிட்டிருக்காரு. இந்த கருத்து டிவிக்கு ஆதரவாளர்கள் மற்றும் விஜய் ரசிகர்கள் மத்தியில் ஒரு பெரிய சந்தோஷத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அதாவது அவர் தனிப்பட்ட முறையில் கிட்டத்தட்ட 2 லட்சம் பேரிடம் நடத்திய கருத்து கணிப்பில் பார்த்திங்கன்னா விஜய் தலைமையிலான, அதாவது நம்ம தளபதி தலைமையிலான தாவேகாவிற்கு 41% வாக்குகள் கிடைச்சதாக சொல்லப்படுது. மேலும் பெரும்பான்மையாக 121 இடங்கள் வரை வெற்றி பெற்று திரு விஜய் அவர்கள் ஆட்சி அமைக்க மிகப்பெரிய வாய்ப்பு உள்ளதாகவும் அவர் சொல்லியிருக்காரு. இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அளவுக்கு விஜய் தான் ஆட்சி அமைப்பார் அப்படின்னு சொல்லப்படுறதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய்க்கு மிகப்பெரிய ஒரு வாக்கு வங்கி அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. ஏன் அப்படின்னா, அதாவது பல வருடங்களாக திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் மட்டுமே ஓட்டு போட்டு வந்த பெரியவர்கள் மற்றும் பெற்றோர்கள் அவங்ககிட்ட பார்த்திங்கன்னா தன்னுடைய பிள்ளைகளும் சரி பேரப்பிள்ளைகளும் சரி காலங்காலமாக திமுக மற்றும் அதிமுகவிற்கு ஓட்டு போட்டிங்க. இப்போ இந்த ஒரு தடவை எங்களுக்காக தளபதி விஜய்க்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு கேட்டுக்கொண்டதுனால அன்பிற்கு அடிமையாகி பெற்றோர்களும் பெரியவர்களும் நம்ம தளபதி விஜய்க்கு ஓட்டு போட்டதாக சொல்லப்படுது. அந்த ஒரு சம்பவமே பார்த்திங்கன்னா வாக்கு எண்ணிக்கையும் அதிகரித்து நம்ம தாவேகாவுக்கு மிகப்பெரிய ஒரு ஓட்டு வங்கியாக மாறியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த சம்பவம் ஒரு இவர் சொன்ன இந்த விஷயம் டிவிக்கு தொண்டர்களுக்கும் சரி தளபதி ரசிகர்களுக்கும் சரி ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தையும் வியப்பையும் ஏற்படுத்தியிருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். கண்டிப்பாக நம்ம தளபதி விஜய் செய்ய போகிற சம்பவம் என்ன அப்படிங்கிறது வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்னும் ஒரே ஒரு நாள் இருக்க வேண்டிய சூழ்நிலையில் தமிழக சட்டமன்ற தேர்தலோட வாக்கு எண்ணிக்கை வருகிற திங்கட்கிழமை முடிவடைந்து யார் ஆட்சி அமைக்க போகிறா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். கண்டிப்பாக நம்ம தளபதி தரமான சம்பவம் பண்ணியிருப்பார் அப்படிங்கிறத நம்பலாம். வெயிட் பண்ணி பார்ப்போம்.